கலெக்டராது அப்படி ஓரம் உட்கார்றா. 4ஆம் கலைஞரோட சீட்டை நாங்க யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஓடுகிற அந்த பக்கம். ஜல்லிக்கட்டுக்காக போராடிய தமிழர்கள், இங்கே தமிழர்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேனே தவிர திராவிடர்கள் அப்படின்னு சொல்லலை. சில பேர் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க தமிழும் திராவிடமும் ஒன்று தான், அதெல்லாம் வித்தியாசமே கிடையாது. எங்கே சார் இதெல்லாம் படிச்சிங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. தமிழும் திராவிடமும் ஒன்று தானப்பா, ஏன் இந்த தமிழையும் திராவிடத்தையும் பிரிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி இந்த ஜல்லிக்கட்டுலேருந்தே தெரிஞ்சிடும். ஜல்லிக்கட்டில் பொதுவாக எத்தனை மாடுகள் அங்கே வருகின்றன, இல்லை இது அரசியல் ரீதியாக அந்த மாடுகள் அணிவிக்கப்படுகின்றனவா, டோக்கன் கொடுக்கறதுலேருந்து அவுத்து விடுறது வர எல்லாத்துலேயுமே ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க, அலங்காநல்லூர் அப்படின்னு சொல்கிறது 4 கிராமங்கள், முக்கியமான 4 கிராமங்களை தவிர்த்து மீதம் இருக்கும் கிராமத்தில் இருக்கக்கூடிய மாடுகள் சீக்கிரமாக அவிழ்த்து விடப்பட்டதற்கான காரணம் என்ன, அங்கே இன்பநிதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை என்ன, இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழக அரசியலில் பெரும் புயலை வீசலாம். ஆனால் என்ன, மக்களுக்கு இதை பற்றிலாம் யோசிக்கிறதுக்கான நேரம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், இங்கே இந்தி திணிப்பு மாதிரி இன்னைக்கு நியூஸ் மீடியா முழுவதுமாக இன்பநிதி அவர்களை திணித்தது ரொம்ப பெரிய அளவில் அப்பட்டமாக தெரியுது. அது என்ன அப்படிங்கிறத ப்ரூஃப் ஓடி பார்த்துடலாம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். இங்கே மன்னராட்சி தான் நடக்குது அப்படின்னு சொன்ன சில அரசியல் கட்சி தலைவர்கள், இல்லை இது மனுநீதி சோழனுடைய ஆட்சி அப்படின்னு சொல்கிற இன்னொரு அரசியல் கட்சி தலைவர். யார் அப்படின்னா நான் பெயர் போட்டுலாம் இங்கே சொல்லலை. மனுநீதி சோழனும் ஒரு மன்னன் தானையா, அப்போ மன்னராட்சி தானையா அப்படின்னு சொல்கிறது நார்மலாக இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு கேள்வி. சரி, இங்கே மன்னராட்சி நடக்கிறது என்றால் யாருக்கு இங்கே மரியாதை கொடுக்கப்படும்? அந்த குடும்பத்துக்கு மரியாதை கொடுக்கப்படும். இதுதானே நடக்குது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருடைய மகனாக இன்பநிதி, இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர், அவருக்கு மரியாதை கொடுங்க, அவருக்கு நீங்கள் பரிவட்டம் கட்டுங்க, அவருக்கு நீங்கள் பொன்னாடை போர்த்துங்கள், தப்பே கிடையாது. அவருடைய மகன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக இன்பநிதிக்கு மரியாதை கொடுப்பது, பரிவட்டம் கட்டுவது, அப்படி இல்லைன்னா அந்த பொன்னாடை போர்த்துவது அப்படிங்கிறதெல்லாம் எந்த மாதிரியான மனநிலைமை அப்படிங்கிறது தெரியலை. அவங்களுக்கு மரியாதை செலுத்துங்கயா. ஆனால் அரசு சார்பாக நடத்தப்படக்கூடிய விழாக்களில், அரசு சார்பு அப்படின்னா என்ன, அங்கே ஒரு துணை முதலமைச்சர் இருக்காங்க, அங்கே நிறைய அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க, அங்கே ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, அவர்கள் மத்தியில் குடும்பத்தை சார்ந்த ஒரு நபருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அப்படிங்கிறது அக்செப்டபிள் கிடையாது. இது எந்த இடத்துலையுமே நடக்கக்கூடாத விஷயம். இதை தானே நெப்போட்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இதை தானே வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது மறுபடியும் இங்கே திணிக்கப்பட்டதற்கான, இல்லை திணிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நான் சொல்றதுக்கான காரணத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜல்லிக்கட்டு பார்க்க தன்னுடன் ஆர்வமாக வந்த நண்பர்களை முன்வரிசையில் அமர அழைத்த இன்பநிதி உடனே அமைச்சர் மூர்த்தி செய்த செயல், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மேடையில் நடந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் சேனல். வேணாம்ப்பா, பரவாயில்ல சாப்பிடு. ஜல்லிக்கட்டு போட்டியின் போது மகனை ஜூஸ் குடிக்க வைத்த துணை முதல்வர் உதயநிதி, இது இன்னொரு நியூஸ். காளையை அடக்க முயலும் போது காயமடைந்து மயங்கிய வீரன், ஷாக்கான இன்பநிதி அப்படின்னு சொல்றது இன்னொரு நியூஸ். இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இன்பநிதி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்பநிதி அவர்களுக்கு பிஸ்கெட் கொடுக்கறது யாரு? நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பிஸ்கெட்லாம் கொடுத்து சாப்பிட சொல்கிறது. பரவாயில்லப்பா, அந்த பிஸ்கெட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸை வெளியில் விடுறாங்க. சார், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இல்லாட்டி ஒரு ஜல்லிக்கட்டு, இங்கே எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும், நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்காக இதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? இன்பநிதி அவர்கள் நேற்றுலேருந்தே லைம்லைட்டுக்கு வந்துட்டார். எப்படின்னா திமுகவினுடைய இந்த டிஷர்ட்டை போட்டுட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து லைம்லைட்டில் இருக்கார். அடுத்தா இன்றைக்கி அவருடைய நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு பார்க்க வந்திருக்காங்க. அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இருக்கார். அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பறையர்களுக்கு எதிரான ஒரு பெரிய சதி நடப்பதை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. எனக்கு டோக்கனும் வரல, ஜாதி பார்க்குறாங்க சார். முதல் காரியம் இதில் வந்து ஜாதின்றது மறுபடியும் வந்துருச்சு சார். திருமாவளவன் அவர்கள்லாம் எங்கேயாவது இருந்தார்னா இவர் பறையர்களுக்கான கட்சி நடத்துகிறாரா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத கேட்க துணிவில்லாத, கொஞ்சமும் கூச்சம் நாச்சம் இல்லாத சில ஹைனாக்களுடன் இவரெல்லாம் எப்படி வாழ்கிறார் அப்படிங்கிறதுலாம் தெரியல. அங்கே அவங்க சொல்கிற அந்த கூட்டத்தை கொஞ்சம் பாருங்களேன். 800, 920 அப்படிங்கிற டோக்கன்லாம் எங்கள் மாடுகளுக்கு கொடுக்குறாங்க. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுனா முதல்ல 4 கிராமங்கள். இந்த 4 கிராமங்கள் எப்போதுமே உள்ளூரில் வச்சு ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அலங்காநல்லூர் அப்படின்னு சொல்லும்போது அலங்காநல்லூர், அதை சார்ந்து இருக்கக்கூடிய 4 கிராமங்கள், அதன் பிறகு வெளி கிராமங்கள், அதன் பிறகு அடுத்த ஒரு அவுட்ரேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்படித்தான் போகணும். ஆனால் இங்கே நடந்தது என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படின்னா அந்த 4 கிராமங்களை சார்ந்த, முக்கியமான 4 கிராமங்களை சார்ந்த அந்த மாடுகளுக்கு டோக்கன் 800, 920 கொடுக்குறாங்க. அவிழ்த்து விடவே முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. நாங்கள் எப்படி எங்களுடைய மாடுகளை அவிழ்த்து விடுவது? எங்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது.
இங்கே ஜாதிய விளையாட்டு தான்ப்பா கூடுதலாக இருக்குது. சாதி தாயா பார்க்குறாங்க. அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மீது காரசாரமான விவாதங்களை வைத்து வருகிறார்கள். இது எப்படி சாத்தியப்பட்டது அப்படிங்கிறதுலாம் தெரியல. மக்கள் இதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க, அது மதுரைக்காரன் எப்படி இதை அக்செப்ட் பண்ணுறான் அப்படிங்கிறதுலாம் தெரியல. பழனிவேல் பிடிஆர் அவர்கள் கடைநிலையாக தள்ளப்பட்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய மனுஷன்! திமுகனா பிடிஆர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்த மனுஷன் இன்னைக்கு இன்பநிதி வராரு, அதுக்கு பின்னாடி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் யாரோ மாதிரி வராரு. நம்முடைய ஐடி அமைச்சர் யாவர் அப்படின்னு சொன்னால் அப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பிடிஆர் அவர்களுடைய அந்த ஒரு வேலை, அவருடைய நிலைமை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பிஸ்கெட் கொடுப்பது, அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இன்பநிதி அவர்களுடைய ட்ரெஸ்ஸிலலாம் தட்டி விடுறது, தூசி இருக்காப்பா நான் தட்டி விடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே கீழே வடிவேலு ஒரு குழந்தைக்கு கழுவி விடுற மாதிரியான அந்த ஒரு ட்ரோல்லாம் வந்துட்டு இருக்கு. யாரடி நீ மோகினியில் இதே மாதிரி தனுஷ் அவர்கள் கழுவி விடக்கூடிய அந்த கிளிப்பெல்லாம் போட்டு இன்னைக்கு நிறைய திமுக அமைச்சர்களை பங்கம் செஞ்சுட்டு இருக்காங்க. எதுக்காக பங்கம் செய்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதற்கு முதன்மையாக இதில் கண்டிக்கத்தக்கது என்னென்னா, முன்வரிசையில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் யாராக இருக்க வேண்டும். ஐஏஎஸ் அதிகாரி உட்கார்ந்துருந்தாங்க, அமைச்சர் பெருமக்கள் உட்கார்ந்துருந்தாங்க, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்துருந்தார். சரி, துணை முதலமைச்சருடைய மகன் அப்படின்னு சொல்கிற அளவுக்காக இன்பநிதி அவர்கள் உட்கார்ந்துருந்தாங்க. இது ஓகே. ஆனால் திடீர்னு இன்பநிதி என்ன செய்கிறாருன்னா, கொஞ்சம் அப்படியே எந்திரிச்சு உட்காந்து ஒரு சைடாக உட்காந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை அழைக்கிறார்கள். இதை பார்த்த அமைச்சர் மூர்த்தி அவர்கள் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஐயோ நீங்கள் அப்படிலாம் உட்கார வேண்டாம், அந்த பக்கம் எல்லாரும் எந்திரிங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மூத்த நிர்வாகிகள் எல்லாத்தையும் எழுப்பி விட்டுட்டு 2 சீட்டை காலி பண்ணிவிட்டு அங்கே யாரை உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பநிதி அவங்களுடைய நண்பர்களை உட்கார வைக்கிறாங்க. இதை தமிழ்நாடு மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம் மன்னராட்சியில் தான் இருக்கோம். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இதெல்லாம் பெரியார் தான் நமக்கு சொல்லி கொடுத்தாருன்னா பார்த்துக்கோங்களேன். பெரியார் எழுதின ஒரு முக்கியமான குறிப்பில் இதெல்லாம் இருக்குது. தலைவர் அவர்களுடைய மகனுடைய நண்பர்கள் முன்வரிசையில் வருகிறார்கள் என்றால் அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் பின்வரிசையில் போவது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஒரு சொல்லாடலை கொண்டு வந்து இதையும் பெரியார் தான் சொன்னார், எனவே இது தப்பு கிடையாதுன்னு சொல்லி வாதாடக்கூடிய நபர்கள் வந்தாலும் வரலாம். ஆனால் பெரியார் சொல்லி கொடுத்த சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுயமரியாதை இப்போ எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்விக்கு அப்படி ஒன்று சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு கூட அவங்க உருட்டுவாங்க. ஆனால் உண்மையான சுயமரியாதைன்னா என்ன தெரியுமா? படித்த படிப்புக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், அதுதான் சுயமரியாதை. வேறு எந்த இடத்திலும் வரக்கூடிய சுயமரியாதையே கிடையாதுங்க. பிறப்பால் வருவது சுயமரியாதை கிடையாது, பணத்தால் வருவது சுயமரியாதை கிடையாது. படித்த படிப்பால் 4 பேருக்கு நம்ம செய்யக்கூடிய செயலால், அந்த செயலால் 4 பேருக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குது, இதனால் ஏற்படக்கூடிய மரியாதைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. என்னுடைய சுயம், நான் இதுதான், நான் படித்த படிப்புக்கு நான் இப்படி இருக்கேன், நான் இந்த பதவியில் இருக்கேன் அப்படிங்கிறது அது கர்வம் கிடையாது, அதுதான் மரியாதை. எனக்கு நானே கொடுக்கக்கூடிய மரியாதை. ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை முன்வரிசையில் உட்கார விடாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் துணை முதலமைச்சருடைய மகனுடைய நண்பர்கள் சகாக்கள் அப்படிங்கிறவங்களுக்கு உட்கார கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல சுயமரியாதை பல்லிழிச்சிருச்சா இல்லையா? இதை கேள்வி கேட்டுட்டோன்னா நம்ம திமுகக்கு எதிரானவங்க அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. நான் திமுகக்கு எதிரானவங்க கிடையாது. நான் கேட்கக்கூடியது சாதாரண ஒரு விஷயம். இதே ஒரு நிலைமையில் நீங்கள் உங்களுடைய மகன், நீங்கள் உங்கள் அப்பா அம்மா யாரோ ஒருத்தவங்க ஐஏஎஸ் படித்து அந்த முன்வரிசையில் இருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க பேரே தெரியாத சில நபர்களுக்காக அவங்கள எழுப்பி விட்டுட்டு வேற ஒருத்தவங்களை உட்கார வைக்கும்போது வலிக்குமா, சுர்ரன் இருக்குமா? எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்காத மரியாதை அவனுக்கு யாரா கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்க தோணுமா? அப்படி கேட்க தோணுதுன்னா நாம் இந்த தூத்துக்குடியிலேருந்து கொஞ்சம் விளையுது பாருங்கள், எடுக்கிறாங்க பாருங்கள் உப்பு அதெல்லாம் போட்டு சாப்பிட்றோன்னு அர்த்தம். இல்லை அது கேட்கலாம் கூடாது தம்பி, இதெல்லாம் எப்போவுமே இருக்கிறது தானே அப்படின்னு கேட்டால், உப்பில்லா பண்டம் குப்பையிலே நாம் இருப்பதும் குப்பையும் ஒன்றுதான் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம மாறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். சரி, இதை இவ்வளோ காட்டமாக சொல்ல வேண்டிய தேவை என்ன? இது என்ன அரசியலா, இது என்ன அரசியல் பதிவா அப்படின்னு கேட்டால், சார் இதை விட அடுத்த லெவல் தலைவர் இவர் தான் அப்படின்னு சொல்கிறத யாராலையும் டைரெக்டாக சொல்ல முடியாது. இதை திமுக சொல்லிட்டாங்க. நாம் எல்லாருமே இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, துணை முதலமைச்சர் உதயநிதி வாழ்க, அடுத்த துணை முதலமைச்சர் இன்பநிதி வாழ்க அப்படிங்கிற கோஷத்தை போடுறதுக்கு ஆரம்பித்தாக வேண்டும். அதை ஆரம்பித்து வச்சிருக்காரு மூர்த்தி அவர்கள். ஆனால் இவர் நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ பதிவானது அப்படின்னு சொன்னோன்னே அது பழைய வீடியோ, அதை ஏன் இப்போ ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியலன்னு சொல்லி அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். அந்த விளக்கத்தையும் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாது. பட் இன்னைக்கு நானும் திமுக காரன் தான்யா, ஆனால் இப்படிலாம் எங்களை எங்களை வெறுக்கிறீங்க அப்படின்னா எங்கள் தெருவுக்குள்ளே வந்தால் நானே முதலாளாக எதிர்த்து கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு தாத்தா சொன்னதாக இருக்கட்டும்.
எங்களுடைய மாடுகள் புறக்கணிக்கப்படுகிறது, எங்களுடைய உரிமை புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னோடனே ரஞ்சித் அவர்கள்லாம் என் மனசுக்கு வந்துட்டு போயிட்டார். ரஞ்சித் அவர்களா இதுக்கு ஆமாம் உரிமை மறுக்கப்படுகிறது அல்லவா, உடனடியாக ரஞ்சித் அவர்கள் களத்தில் குதித்து விடுவார் பார்த்தீங்களா. அதுவும் பறையறவர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வருவாங்களா இல்லையா, ஃபுல்லாகவே நியூஸ் டைட்டில் கார்டுலேருந்து எல்லாத்துலேயுமே பறையர்கள் அப்படிங்கிற பெயர் இருந்தது. அதனால தான் மறுபடியும் நான் எடுத்து சொல்கிறேன். ஏன்னா அங்கே பாதிப்படைந்தவர்கள் அவங்க தான். இங்கே சாதி இருக்குது, சாதி ரீதியாக இங்கே கட்சிகள் இருக்கின்றன. சமூக நீதி அப்படிங்கிறது வெறும் பேச்சு மட்டும்தான். பெரியார் மண் அப்படிங்கிறது ஜஸ்ட் அரசியல் கூற்றுக்காக மட்டும்தான். அடுத்ததாக பெரியார் அப்படிங்கிறது உங்களுடைய தேவைக்காக மட்டும்தான். இங்கே மக்களை மக்களாக பார்க்கும் எண்ணமோ இல்லை மக்களை முதல்நிலை மக்கள் கடைநிலை மக்கள் அப்படிங்கிற பார்க்கும் எண்ணம் தான் அதிகமாக இருக்குது. இங்கே முதல்நிலை கடைநிலை அப்படிங்கிறது சாதி அடிப்படையில் மட்டும் கிடையாது, ஊர் அடிப்படையிலும் பார்க்கிறார்கள். அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு இன்னைக்கு நமக்கு அம்மனமாக அவுத்து காணிச்சிருச்சு. அந்த அளவுக்கு சாதிய வேறுபாடு இங்கே காண்பிக்கப்படுகிறது என்றால் இதை மீறி எப்படியா நம்ம பேசாமல் இருக்க முடியும்? மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிறது நாம தான் சூர்யா, மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிறது நாம தான். ஆனால் என்ன, நீங்கள் மும்பையில் உட்காந்து அந்த மிச்சர் சாப்பிட்றதுனால தெரியாதா இருக்கும். சத்யராஜ் அண்ணனுக்கும் இதே தான் கேள்வி. பெரியார் கொடுத்த சுயமரியாதை ஐஏஎஸ் அதிகாரிகளை வெளியில் நிற்க வைப்பது தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப காரமாக இருக்கே விக்கி. இல்லை இதெல்லாம் திமுகவுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கே, பக்கா சார்புடன் நீ பேசிகிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்டால், நான் இங்கே வேறு ஏதாவது கட்சிக்கு ஆதரவாக பேசினேன்னா, இந்த ஒரு பதிவை முழுவதுமாக பாருங்கள். அதிமுகக்கு ஆதரவாக பேசினேன்னா, பாஜகவுக்கு ஆதரவாக பேசினேன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசினேன்னா இல்லை. படித்த படிப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்றால் அதை எதிர்த்து மட்டும்தான் என்னுடைய கேள்வி இருக்கே தவிர இங்கே எந்த கட்சிக்கும் என்னுடைய ஆதரவு கிடையாது. இங்கே திமுக செஞ்சது சரி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இதற்கான விளக்கத்தை கொடுக்கலாம். இல்லை விக்கி இது செஞ்சது தவறு தான் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு திமுககாரன், ஒரே ஒரு திமுககாரன், இந்த ஹைனாக்கள் ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் இருக்காங்க, மீடியா பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் இப்போ என்ன செய்வாங்கன்னா, ஐயோ இது பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு திருப்புங்கடா வண்டியை அப்படின்னு சொல்லி ஒரு பிரேக்கை போட்டு நேராக சீமானவர்கள், அண்ணாமலை அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இது எதுவுமே ஒத்து வரலையா, ஆளுநர் அவர்கள் அதுவும் ஒத்து வரலையா, ஹிந்தி எதிர்ப்பு அதுவும் ஒத்து வரலையா, பாரதி அதுவும் ஒத்து வரலையா, பெரியார் போ அங்கே அந்த பக்கம் இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு திசையில் நம்மளை சிறகடிச்சு பறக்க வச்சுக்கிட்டே, நம்மளை சண்டை போட வச்சுக்கிட்டே அவங்களுடைய காய்களை நகர்த்தி வருகிறார்கள். பட் நல்லா இருங்க, உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு அடுத்ததாக இப்படிலாம் நடப்பது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அந்த 20 வயசு இன்ப நிதிக்கு சால்வெல்லாம் போடுங்க. அவர் நிறைய சாதிச்சிருந்தாருன்னா நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, பாராட்டுங்க, ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் அவர் ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கிறார், நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகனாக அங்கே வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுனால மட்டும் இந்த மரியாதை கொடுக்கப்படுகிறது என்றால் பிறப்பால் ஒருத்தருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க. இதுதானே சனாதானம். ஐயோ சனாதானம் அப்படிங்கிற பேரை சொல்லிட்டேனே, யாரை திறன்னு பார்க்குறீங்களா? திருமாவளவன் அவர்களை தான். இதுதானே உண்மையான சனாதானம். இதை எதிர்த்து திருமாவளவன் அவர்களால் ஏதாவது பேச முடியுமா? கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வேல்முருகன் ஒருத்தர் பேசிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, இன்னைக்கு அவருடைய வீடியோ ஒன்று சிக்கிச்சு. ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வீடியோ கிடையாதுங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் நான் தான் வேல்முருகன், அண்ணிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றது ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா. வேல்முருகன் அண்ணன் வயசு என்ன, கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வயசு என்ன, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வயசு என்ன, அவங்களுக்கு அண்ணி எப்படி வருவாங்க? இந்த கேள்வி எனக்கு தெரியலை. இந்த இடத்துலையும் சுயமரியாதை பள்ளிழித்ததை என்னால் பார்க்க முடிந்தது. இல்லை இது தேவையான கேள்வி தான் விக்கி. நீ நினச்சதெல்லாம் எனக்கு இப்போ தோணுது விக்கி அப்படி நீங்கள் யாராவது நினச்சிங்கன்னா கீழே 10க்கு 10 மார்க் கொடுங்க. நீ ரொம்ப ஓவராக பேசுகிறடா விக்கி அப்படின்னா 10க்கு 0 கொடுத்துருங்க. இல்லை விக்கி நீ பேசுகிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் 10க்கு 100ஆவது கொடுங்கயா. இங்கே நீங்கள் எனக்கு மார்க் போடலன்னா அங்கே எல்லாரும் யாருக்கெல்லாமோ மார்க் போட்டு பல சாதிய ரீதியான மார்க்கை போட்டு 800 920ன்னு சொல்லி டோக்கனை போட்டு அந்த மாடுகளை அவிழ்க்க விடாமல் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெகுமதியை தடுக்கக்கூடிய பவராக மாறி நிற்கிறார்கள் பார்த்தீங்களா. இதெல்லாம் உயர்ந்து கொண்டே இருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன்ப்பா, மனசில் வந்ததெல்லாம் சொல்லிட்டேன். நான் மறுபடியும் இந்த இடத்துல ஐட்ரேட் பண்ண விரும்புகிறேன். எந்த கட்சிக்கும் ஆதரவாக பேசவில்லை, எந்த கட்சிக்கும் எதிராக பேசலை. சுயமரியாதை அப்படிங்கிற இந்த கான்செப்டுக்குள்ள இது அடங்குமா அடங்காதா? பெரியார் சொல்லி கொடுத்தது இதில் பகுத்தறிவு இருக்கா இல்லையா? நல்லா பகுத்தாய்வு செய்து உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்யுங்கள். இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க. ஆனால் எனக்கு தான் ஆபத்து ஷேர் பண்ணாதீங்க மக்களே. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.